ஹலோ எடிட்டர்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு நியூ வீடியோ. லைட்ரூம் மாஸ்டர் கிளாஸில் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். ஆனால் இந்த வீடியோவில் லைட்ரூம்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு டூல்ஸை பற்றி கற்றுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ ஷார்ப்பாகவும் ஸ்மூத்தாகவும் எப்படி மாற்றுறது அப்படின்றத கற்றுக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும், அதை எப்படி கரெக்டாக செட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். யாராவது சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல போகிற விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு புரியாது. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மறக்காமல் பழைய வீடியோலாம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த எபிசோட் நம்பர் 6 உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபோட்டோவை பொறுத்தளவு 2 தான். அதாவது ஒன்று பிளாக், அதுக்கு ஆப்போசிட் ஒயிட் அப்படின்னா, ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட் ஸ்மூத். ஒன்று ஃபோட்டோ ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், இல்லை அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் ஆர் ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம நிறைய பேர் ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது லைட் ரூமில் இருக்கிற எஃபெக்ட்ஸில் டெக்ஸ்டர் கிளாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவோம். டெக்ஸ்டர் கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் ஃபோட்டோ கிளாரிட்டியாக மாறிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். ஆனால் அது டோட்டலி ராங். ஏன் அப்படின்னா, அந்த டெக்ஸ்டர் கிளாரிட்டி ஆக்சுவலாக ஃபோட்டோவோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாது. அது கான்ட்ராஸ்ட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்னா என்ன அப்படின்னு தெரியலனா, நீங்கள் கண்டிப்பாக நம்ம லைட் ரூமோட எக்ஸ்போஷர் அந்த வீடியோ பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபோட்டோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவாக புரியும். லைட் ரூம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் இருக்கிற எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதில் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கொடுத்தோம்னா அதில் டெக்ஸ்டர் கிளாரிட்டி டிஹெசி அப்படின்ற ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபோட்டோ குவாலிட்டியாக மாற மாட்டேங்குது. அதுக்கு பதில் இந்த மாதிரி டார்க்காக மாறிடுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த எஃபெக்ட்ஸ் பேனலில் இருக்கிற டெக்ஸ்டர் கிளாரிட்டி டிஹெசி இது எதுவுமே ஃபோட்டோட கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணாது. அதுக்கு பதில் மிட் டோன்ஸில் இருக்கிற கான்ட்ராஸ்ட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டால் ரொம்ப பிரைட்டான இடம் இருக்கும், ரொம்ப டார்க்கான இடம் இருக்கும். ஆனால் கரெக்டான வெளிச்சத்தில், அதாவது கரெக்டான எக்ஸ்போஷரில் ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த கரெக்டான எக்ஸ்போஷரில் இருக்கிற இடத்தோட பேர் தான் மிட் டோன்ஸ். இப்போ உங்களுக்கு மிட் டோன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறேன். லைட் அப்படின்னு கிளிக் பண்ணி கர்வ் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் இருக்கும். அதில் சென்டரில் கிளிக் பண்ணிட்டு மேலே கீழே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எங்கெல்லாம் எக்ஸ்போஷர் மாறுதோ அந்த இடம்லாம் தான் மிட் டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போஷர் வீடியோ பாருங்க, அப்பதான் மிட் டோன்னா என்னன்னு உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். கான்ட்ராஸ்ட் அப்படின்னா, நம்ம ஃபோட்டோவில் இருக்கிற பிக்சல்ஸ் கிரே கலரில் இருக்க பிக்சல்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கிரே கலரில் இருக்கிறது பிளாக் கலரில் மாறும். அதுவே கான்ட்ராஸ்ட்டை கம்மி பண்ணோம் அப்படின்னா கிரே கலரில் இருக்கிறது ஒயிட் கலரில் மாறும். இப்போ நான் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது மொத்த ஃபோட்டோவில் இருக்கிற பிக்சல்ஸ் எல்லாமே கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஜஸ்ட் நான் இன்க்ரீஸ் பண்ணுற பாருங்க. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது கிரே கலரில் இருக்கிற பிக்சல்ஸ் எல்லாம் பிளாக் கலரில் மாறும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு பிளாக் எஃபெக்ட் இருக்கும். இப்போ நம்ம கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது இதே மாதிரி தான் இருந்துச்சு. இதுவே நான் கம்மி பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிரே எஃபெக்ட் இல்லைனா ஒரு ஃபாகியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கு காரணம் கிரே கலரில் இருக்கிறது ஒயிட் கலராக மாறுது. ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் பேனலில் இருக்கிற டெக்ஸ்டர் கிளாரிட்டி டிஹெசி எல்லாமே நம்ம ஃபோட்டோவில் இருக்கிற மிட் டோன்ஸில் இருக்கிற கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணவும் டிக்ரீஸ் பண்ணவும் தான் செய்யுமே தவிர ஃபோட்டோவோட கிளாரிட்டியை கொடுக்காது. அப்புறம் எதுக்கு பிறகு இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, பைக் ஃபோட்டோஸ் நம்ம எடிட் பண்ணும்போது பைக் ஒரு மாதிரி க்ளோ ஆகிற மாதிரி, அதாவது ஒரு ஷைனிங்காக இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதுக்கு இந்த டெக்ஸ்டர் கிளாரிட்டி வேல்யூவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு எஃபெக்டை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்டர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்டரை இன்க்ரீஸ் பண்ணும்போது மிட் டோனில் இருக்கிற கான்ட்ராஸ்ட் நமக்கு மெதுவாக இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ நான் கம்மி பண்ணேன் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு சாஃப்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம இந்த க்ளோ ஃபோட்டோ எடிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த க்ளோ ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது இந்த டெக்ஸ்டர் கிளாரிட்டி டிஹெசி அதெல்லாம் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ க்ளோயிங் எஃபெக்ட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்டர் அப்படின்னு இருக்க ரைட் சைடு நம்ம தள்ளணும் அப்படின்னா பிக்சல்ஸ் எல்லாம் கிரே கலரில் இருக்கிறது பிளாக்காக மாறும்போது நமக்கு இந்த ஃபோட்டோ கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதே கம்மி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சாஃப்டான எஃபெக்ட் கிடைக்கும். கிளாரிட்டியும் அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப டார்க்காக இருக்கும். அதுவே கம்மி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோட்டோ சாஃப்ட் ஆயிரும். இந்த டெக்ஸ்டரும் கிளாரிட்டியும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம கலர் கரெக்ஷனில் பார்த்தோம்ல வைப்ரன்ஸ் அண்ட் சேச்சுரேஷன் அப்படின்னு. வைப்ரன்ஸ் அப்படின்றது கொஞ்சமாக கலரை இன்க்ரீஸ் பண்ணும், சேச்சுரேஷன் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடும். அதே மாதிரி தான் டெக்ஸ்டர் அப்படின்றது கொஞ்சமாக கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். கிளாரிட்டி அப்படின்றது ரொம்ப கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் இருக்கிறது டிஹெசி. நான் எப்பவும் சொன்னேன், இந்த க்ளோ எஃபெக்ட் பண்ணும்போது டிஹெசியை கம்மி பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபாக் எஃபெக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த டிஹெசி எங்கே ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சன்செட்டு சன்ரைஸ் ஃபோட்டோலாம் எடுக்கும்போது சம்டைம்ஸ் டீட்டெயில்ஸ் நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்டர் கிளாரிட்டி டிஹெசி இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல டீட்டெயில்ஸ் கிடைக்கும். கிளாரிட்டி இல்லை, டீட்டெயில்ஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி
இந்த இடத்துல ஒரு மலை மேகமெல்லாம் இருக்குது, ஆனால் அது நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. லைக் இந்த ஃபோட்டோவில் வந்து அது கேப்சர் ஆகலை. இப்போ நான் டிஹெச்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் அதில் இருக்க க்ளவுட்ஸு அந்த ஹில்ஸு அதெல்லாம் டீட்டெயிலாக நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ சன்செட்டு சன்ரைஸு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கும்போது இந்த அதில் இருக்க டீட்டெயில்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்க நம்ம இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எஃபெக்ட்ஸ் பேனலில் இருக்க டெக்ஸ்டர் கிளாரிட்டி டிஹெச்சி இதை பற்றி தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெக்ஸ்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா பிக்சல்ஸ் எல்லாம் பிளாக் கலரில் மாறும்போது நமக்கு டீட்டெயில்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அதுவே டெக்ஸ்டரை கம்மி பண்ணோம் அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் நமக்கு வந்து ஒரு ஸ்மூத் ஃபாக் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் உங்கள் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்லைடர் அங்கிட்டு இங்கிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டூலை வந்து புரிஞ்சுக்க முடியும். எஃபெக்ட்ஸ் பேனலில் இருக்க ரெண்டாவதாக இருக்க டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்னிட்டி. விக்னிட்டி அப்படின்னா ஒரு பிளாக் கலரில் ஷேடோ அப்படின்னு வச்சுக்கோங்க. எட்ஜில் வந்து ஒரு பிளாக் கலரில் ஷேடோ கொடுக்குற எஃபெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த விக்னிட்டியோட மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவில் இருக்க ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஃபோட்டோவில் நான் இருக்கேன், என்னதான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த விக்னிட்டி ஆப்ஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பாயிண்டில் வச்சுக்க முடியும். அதாவது ஒரு 10 பேர் டான்ஸ் ஆடுறதுல ஒருத்தர் மட்டும் தனியாக தெரியணும் அப்படின்னா 9 பேருக்கு வேற கலர் ட்ரெஸ் கொடுத்துட்டு சென்டரில் இருக்கிறவருக்கு வேற கலர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அவருக்கு தான் போகும். ஸோ அதே மாதிரி சப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த விக்னிட்டி ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விக்னிட்டி கிளிக் பண்ணிட்டு அமௌண்ட் அப்படின்ட்டு ரைட் சைடு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த எட்ஜஸ்ல வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு எஃபெக்ட் வந்து அதாவது ஷேடோ எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அதுவே லெஃப்ட் சைடு தள்ளணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் கலர் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து எல்லாருமே பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிளாக் கலரை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து மிட் பாயிண்ட் ஃபெதர் ரவுண்ட்னஸ் ஹைலைட்ஸ் அப்படின்னு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ மிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா அந்த ரவுண்டு வந்து நம்ம செட் பண்றது. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது ரவுண்டு வந்து எவ்வளோக்கு வேணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக பிளேஸ் பண்றதுக்கு. அதே மாதிரி ஃபெதர் அப்படின்னா அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இந்த மாதிரி ஹார்டாக இருக்கணுமா அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக நம்மளால செட் பண்ணிக்க முடியும். ஸோ மிட் பாயிண்ட் அப்படின்னா எங்கே இருக்கணும் அப்படின்னு நம்மளால சூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ரவுண்ட்னஸ் அப்படின்னா இந்த ரவுண்டாக இருக்கணுமா, எட்ஜஸ் வந்து எவ்வளோ ரவுண்டாக இருக்கணும் அப்படின்னு நம்மளால செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஹைலைட்ஸ் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷேடோ எஃபெக்ட் வந்து ஹைலைட்டை தவிர மற்ற இடத்துல அப்ளை ஆகியிருக்கும். ஆனால் ஹைலைட்ஸில் வந்து கம்மியாக தான் அப்ளை ஆகும். மேலே பாருங்கள் அந்த மரத்துக்கிட்ட ரொம்ப பிளாக்காக இருக்கா, ஹைலைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம இந்த ஒயிட்டாக இருக்கிற இடமெல்லாம் கம்மியாகுது, ஆனால் பிளாக்காக இருக்கிற இடமெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். விக்னிட்டி அப்படின்னா ஃபோட்டோவோட எட்ஜஸில் இந்த மாதிரி கொடுக்குற ஒரு ரவுண்ட் கலர் ஷேடோ எஃபெக்ட் தான். அது பிளாக் கலர்லேயும் இருக்குது, ஒயிட் கலர்லேயும் இருக்குது. கீழே இருக்கிற டூல்ஸை வச்சு அதை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சைஸு ஃபெதர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த டூலை யூஸ் பண்ணுறனால குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்டையோ ஆப்ஜெக்டையோ நம்மளால் ஃபோக்கஸில் வச்சுக்க முடியும். எஃபெக்ட்ஸ் பேனலில் மூணாவதாக இருக்கிறது கிரெயின்ஸ். கிரெயின்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும், சும்மா புள்ளியாக இருக்கும். நம்ம எடுக்கிற ஃபோட்டோவில் வந்து கிரெயின்ஸ் எஃபெக்ட் கொடுக்கறனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு ரெட்ரோ ஃபீல் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ டாட்டாக இருக்கிறனால நம்ம எங்கேயா ட்ராவல் பண்ணுறோம் அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கும்போது இந்த கிரெயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ பார்க்கறதுக்கு ஒரு ரெட்ரோ ஸ்டைல் ஃபீல் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எதையாவது நீங்கள் போஸ்டர் எதாவது டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிரெயின்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். கிரெயின்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபோட்டோவில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியான கிரெயின்ஸ் வந்து வரும். நான் ஜஸ்ட் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு ரெட்ரோ ஸ்டைல் இல்லைனா ஒரு விண்டேஜ் ஸ்டைல் வந்து ஃபீல் இருக்கும். நம்ம ஃபோட்டோஸ் சம்டைம்ஸ் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எஃபெக்ட் எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சைஸு அந்த கிரெயின்ஸ் டாட் இருக்குல்ல அது வந்து எவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படின்ற சைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ரஃப்னஸ் அப்படின்னா அந்த கிரெயின்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கணுமா இல்லை நல்லா ஹார்டாக இருக்கணுமா அப்படின்றத நம்ம இதில் செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா பிளாக் கலர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஃபோட்டோ பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து லைட் ரூமில் இருக்கிற எஃபெக்ட்ஸ் பேனலில் இருக்கிற டெக்ஸ்டர் கிளாரிட்டி டிஹெச்சி அதுக்கு பக்கத்தில் இருக்க விக்னிட்டினா என்ன, அதுக்கு பக்கத்தில் இருக்க கிரெயின்ஸ்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து ஒரு ஃபோட்டோவோட கிளாரிட்டி அப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணாது, ஜஸ்ட் நமக்கு பார்க்கறதுக்கு கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருந்தாலும் இது வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஷார்ப் பண்ணவே முடியாது. எஃபெக்ட்ஸ் பேனல் பக்கத்திலேயே டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கொடுத்தோம்னா அதில் வந்து நமக்கு 3 ஆப்ஷன் வரும். ஷார்ப்பனிங், நாய்ஸ், கலர் நாய்ஸ் அப்படின்ற 3 ஆப்ஷன் இருக்கு. ஷார்ப்பனிங் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், ஃபோட்டோ வந்து ஷார்ப் பண்ணது. ஜஸ்ட் வந்து அமௌண்ட் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபோட்டோ வந்து சூப்பராக ஷார்ப் ஆயிரும். இப்போ இப்படி இருந்த ஃபோட்டோ ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி ஷார்ப் ஆயிடுச்சு. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கு. ஷார்ப்பனிங் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மொத்த ஃபோட்டோவிலையும் இந்த ஷார்ப்பனிங் வந்து அப்ளை ஆகிரும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சீக்ரெட்டான வழி இருக்கு. அது என்ன அப்படின்னா நம்ம எக்ஸ்போஷர் டூலில் பார்த்த மாதிரி இந்த மாதிரி 2 ஃபிங்கரை வச்சு அங்கிட்டு இங்கிட்டு சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து ரேடியஸ் அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஷார்ப்பனிங்கோட வேல்யூவை நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ எங்கெல்லாம் ஷார்ப்பனிங் அப்ளை ஆகியிருக்கு, எந்த இடத்துல எல்லாம் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத இந்த ரேடியஸ் ஆப்ஷன் வச்சு நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இந்த 2 ஃபிங்கரை வச்சு. அதுக்கு கீழே இருக்க டீட்டெயில் இன்க்ரீஸ் பண்ணாலும் அதே மாதிரி தான் ஷார்ப்பனிங்கோட டீட்டெயில்ஸ், அதாவது இந்த ஃபோட்டோட டீட்டெயில்ஸ்
ஷார்ப்பாக எங்கெல்லாம் அப்ளை ஆகியிருக்கு அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் முக்கியமான இருக்கிற டூல் தான் மாஸ்கிங். மாஸ்கிங் அப்படின்னா ஃபோட்டோவை மொத்தமாக ஷார்ப்பாக்காம நமக்கு தேவைப்படுற இடத்த மட்டும் ஷார்ப் ஆக்கிக்க முடியும். ஜஸ்ட் 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு நெகட்டிவ் ஷேடு வரும். இந்த நெகட்டிவ் ஷேடுக்கு பேர் என்னன்னா, இந்த ஒயிட் கலர்ல இருக்கு பாருங்க, ஒயிட் கலர்ல இருக்கிறதெல்லாம் ஷார்ப் எங்கெல்லாம் அப்ளை ஆகியிருக்கு அப்படின்றதுக்கான மீனிங். ஸோ இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்களா, இப்போ எட்ஜஸில் மட்டும் வந்து நமக்கு ஒயிட் கலரில் தெரியுது. அதுக்கு மீனிங் என்னன்னா, எட்ஜு மட்டும்தான் ஷார்ப் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபோட்டோவை வந்து நம்ம ஷார்ப் பண்ணோம் அப்படின்னா ஷார்ப்பனிங் அப்படின்ற டூலை வச்சு நம்ம ஃபோட்டோ வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஷார்ப்பனிங் டூலை வச்சு நம்ம எடிட் பண்ணும்போது மொத்த ஃபோட்டோவிலையும் வந்து இந்த ஷார்ப்பனிங் எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகும். அதுக்கு ஒரு சொல்யூஷனாக மாஸ்கிங் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த 2 ஃபிங்கர் வச்சு அங்கிட்டு இங்கிட்டு சேஞ்ச் பண்ணி எங்கெல்லாம் ஃபோட்டோ ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்றத நம்மளால செட் பண்ணிக்க முடியும். ஷார்ப் இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் வந்து என்ன, ஸ்மூத். ஸ்மூத் வந்து அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற நாய்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம நிறைய ஃபோட்டோ எடுக்கும்போது புள்ளி புள்ளியாக கிரெயின்ஸ் வந்து இருக்கும். அந்த கிரெயின்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இந்த நாய்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால அந்த கிரெயின்ஸ் வந்து கம்மி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஸ்கின் எல்லாம் வந்து ஸ்மூத் பண்ணணும் அப்படின்னா அந்த நாய்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வச்சு ஸ்கின் வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஸோ நாய்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்க, ஃபோட்டோ ஆஃப்டர் பிஃபோர் பாருங்க, மெதுவாக அப்படியே ஃபோட்டோ வந்து ரொம்ப சாஃப்டாக மாறுது இல்லை. ஆனால் இது ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, ஷார்ப்பனிங்கில் வந்து மாஸ்கிங் டூல் இருந்துச்சு செலக்ட் பண்ணி ஷார்ப் பண்ணுறதுக்கு. ஆனால் இதில் வந்து அப்படி ஒரு ஆப்ஷன் கிடையாது. நாய்ஸ் அப்படி இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபோட்டோ வந்து மொத்தமாகவே ஸ்மூத்தாக வந்து மாறிடும். அப்புறம் எப்படி ப்ரோ ஃபேஸை மட்டும் ஸ்மூத் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் இருக்குது நம்மளோட மெயின் மாஸ்கிங் டூல். ஸோ இப்போ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், நம்ம எடுக்கிற ஃபோட்டோ கிரெயின்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நாய்ஸ் அப்படி இருக்கிறது ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் போதும், நம்மளோட ஃபோட்டோ வந்து சூப்பராக அப்படியே ஸ்மூத்தாக மாறிடும். இப்போ நம்ம ஃபோட்டோ வந்து ஸ்மூத் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாமல் போயிடும். ஸோ அதுக்கு பதில் இந்த டீட்டெயில்ஸ் ஆப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோ வந்து ஸ்மூத்தாகவும் இருக்கும், தேவையான டீட்டெயில்ஸும் நமக்கு தெளிவாக தெரியும். அதுக்கு கீழே இருக்கிற கான்ட்ராஸ்ட், சம்டைம்ஸ் வந்து ஃபோட்டோ வந்து ஸ்மூத் பண்ணும்போது ஒரு மாதிரி கிரே கலர் எஃபெக்ட்ல வந்து மாறிடும். அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த கான்ட்ராஸ்ட் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கிரே கலரில் இருக்கிறது வந்து பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிரும். பக்கத்தில் இருக்க கலர் நாய்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சம்டைம்ஸ் வந்து நம்ம நைட் டைம் ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னா கிரெயின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது ரெட்டு ப்ளூ அப்படின்னு கொஞ்சம் மாதிரி கலர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த கலர் நாய்ஸ் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக கிரெயின்ஸாக இருக்கிற ஃபோட்டோ கிரெயின்ஸ் இல்லாமல் வந்து மாறிடும். ஸோ நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ கிரெயின்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த நாய்ஸ் கலர் நாய்ஸை யூஸ் பண்ணி சாஃப்டாக மாற்றிக்கலாம், கிரெயின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் இந்த டீட்டெயில்ஸ் ஸ்மூத்னஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோவுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், எதுக்கு வந்து கரெக்டான வேல்யூ சொல்ல மாட்டேங்கிறாரு, நான் எதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டான வேல்யூ சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம எடுக்கிற ஃபோட்டோ வந்து வித்தியாசமான ப்ராப்ளம்ஸில் இருக்கும். ஒரு எடிட்டிங்க்கு ஒரு ஃபோட்டோ வருதுன்னா கண்டிப்பாக ஒரு ஆல்டர்னேஷன் இல்லை அப்படின்னு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஒரு ஃபோட்டோவும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் லைட் ரூமில் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ டெக்ஸ்சர் ரூலை எடுத்துக்கோங்க. டெக்ஸ்சர் ரூல் எடுத்து ரைட் சைடு இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து கான்ட்ராஸ்ட்டாக மாறும், கொஞ்சம் பிளாக் கலரில் மாறும், கிளாரிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அதே லெஃப்ட் சைடில் தள்ளிங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து ரொம்ப சாஃப்டாக மாறிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டூலை பற்றி புரிஞ்சுக்கணும். டெக்ஸ்சர் டூல்னா இப்படி தான் ஒர்க் ஆகும், டெக்ஸ்சர் டூலில் கம்மி பண்ணால் இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிரும், இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான ஃபோட்டோ கொடுத்தாலும் உங்களால் சிம்பிளாக எடிட் பண்ணிக்க முடியும். அதனால தான் நான் கரெக்டான வேல்யூ சொல்கிறது கிடையாது. இருந்தாலும் இந்த சீரீஸோட லாஸ்ட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக எடிட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லி கொடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ வந்து எஃபெக்ட்ஸ் பேனலில் இருக்கிற எல்லா டூலையும் தெரிஞ்சுக்கிட்டோம், டீட்டெயில்ஸ் பேனலில் இருக்கிற எல்லா டூலையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது 2 தான் இம்பார்ட்டன்ட். ஆனால் அது கூட முக்கியமான ஒரு டூல் இருக்கு. இது வந்து நிறைய போட்டோஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். DSLRல நம்ம போட்டோ எடுக்கும்போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி எட்ஜஸ்ல வந்து ஒரு பர்பிள் கலர்ல கோடு இல்லைன்னா கிரீன் கலர்ல வந்து ஒரு கோடு வந்து வந்துடும். என்ன ப்ரோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஜஸ்ட் எடிட்டை கிளிக் பண்றீங்க, கலரை கிளிக் பண்ணுறீங்க, மிக்ஸை கிளிக் பண்ணுறீங்க, அதில் பர்பிள் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை கம்மி பண்ணால் அந்த பர்பிள் கலர் போயிடும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவில் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் பர்பிள் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த பண்ண முடியாது. அதுக்கு ஒரு டூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எட்ஜில் பர்பிள் கலரில் வருதுல்ல, அதுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது, குரோமாட்டிக் அப்ரியேஷன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ நம்ம வந்து எடிட் அதில் வந்து ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ரிமூவ் குரோமாட்டிக் அப்ரியேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் வந்து அதை ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த எட்ஜஸ்ல இருக்கிற பர்பிள் கலர் வந்து ரிமூவ் ஆகிரும். இதுவே நம்ம ஃபோட்டோஷாப் லைட் ரூம்லலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால கரெக்டாக வேல்யூ வந்து செட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பிசியில் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு, ஃபோனில் முதல்ல இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து அது கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம பார்த்த லைட் ரூம் கிளாஸில் ஃபோட்டோ வந்து எப்படி கிளாரிட்டியாக சேஞ்ச் பண்ணுறது, லைக் வந்து எப்படி ஷார்ப் பண்ணுறது, எப்படி ஸ்மூத் பண்ணுறது, எஃபெக்ட்ஸ்
பேனலில் இருக்கிற டெக்ஸ்டர் கிளாரிட்டி டிஹெச்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஃபோட்டோவில் எட்ஜில் இந்த மாதிரி பிங்க் கலர் வந்து அதை எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் கற்றுக்கிட்டதை வச்சே வேறு லெவலில் ஃபோட்டோ எடிட் பண்ணலாம். ஆனால் முக்கியமாக இன்னும் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ப்ரீசெட், எப்படி வந்து ஒரு ப்ரீசெட்டை டவுன்லோட் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ப்ரீசெட் கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி விற்கிறது அப்படின்றத ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் இருக்கிற அல்டிமேட்டான மேட்டர் என்னன்னா மாஸ்கிங் டூல். லைட் ரூம் வந்து நிறைய பேர் கேட்குறது வந்து மாஸ்கிங் தான் கேட்குறாங்க. நீங்கள் வந்து மாஸ்கிங் டூல் வந்து சூப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம லைட் ரூமில் இது வரைக்கும் போட்டுக்க எல்லா வீடியோவும் பார்க்கணும். இந்த 6 மாஸ்டர் கிளாஸை நீங்கள் பார்த்தா தான் உங்களால் வந்து லைட் ரூமில் இருக்கிற மாஸ்கிங் டூலை வந்து கற்றுக்க முடியும். ஏன்னா டெக்ஸ்டர்னா என்ன, கிளாரிட்டினா என்ன, கலர்னா என்ன அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் அந்த மாஸ்கிங் டூலை வந்து சிம்பிளாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு மாஸ்கிங் டூலை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டராக மாற முடியும். நீங்கள் அந்த டூல்ஸை பற்றி புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து மாஸ்கிங் டூலில் அங்கிட்டு இங்கிட்டு வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது உங்களால் கரெக்டான ஒரு ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். ஸோ டாடா பை பை, see you. அடுத்த வீடியோவில் வந்து ப்ரீசெட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.